இந்த துப்பட்டா கில்லர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்தலாம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு கிரைமை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லரை மையமா வச்சு இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. பர்டிகுலரா 2009 பீரியட்ல வந்து கோவால இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஏரியால வந்து இந்த சீரியல் கில்லர் சுத்திட்டு இருந்திருக்கான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பெண்ணை வந்து சூஸ் பண்ணி அவங்கள ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ப வச்சு ஒரு பர்டிகுலரான இடத்துக்கு கூட்டு போய் அங்க அவங்கள கெடுத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சீரியல் கில்லரா சுத்திட்டு இருந்திருக்கான். ஸோ இப்படிப்பட்ட சீரியல் கில்லரால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாங்கன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி மீடியான்னு சொல்லி இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்குமூலத்தை இந்த டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவனை வெளியே விட்டுறதா வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான். ஸோ அதையுமே மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ல எடுத்திருக்காங்க. ரொம்ப நீட்டான சீரியஸுங்க. வளன்னு இழுக்காம ஒரு 50ல இருந்து 52 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சதும் தெரில, முடிச்சதுமே தெரில. ஒரு 50 நிமிஷத்துல நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் பேசுறதுமே ஒரு சில இடங்கள்ல வந்து போரிங்கா இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ல பெருசா போரிங் ஆகவே இல்லை. 52 நிமிஷம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சீக்கிரமாவே சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் என்னன்னா அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னடா இப்படிலாம் இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ ஒரு பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு கோவால அதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அந்த ஸ்பாட்ல இப்படிப்பட்ட ஒரு சில்க்ல எல்லாம் இருந்திருக்கா அப்படிங்கும் போது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. மேலும் இந்த டாக்குமெண்ட்ரி முடியும் போது அப்படிப்பட்ட மோசமான சீரியல் கில்லரா இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே விடுறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துட்டு இருக்கான். ஸோ அதை எப்படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதையுமே டிபேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல எடுத்திருந்தாங்க. ரொம்ப நீட்டான பிளாட். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். டாக்குமெண்ட்ரி மூவிஸை விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு சீரியஸ்லி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட்ரி சீரியஸ் இந்த கண்டென்ட் ஓரியண்டா நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.